பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலையிலே மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலையில் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின. 1 யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே தேவனுடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை அன்பு கூறுகிறார். இதை நாம் உணரும்படியாய், அறியும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய், அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனுடைய அன்பை அறியாமல், உணராமல் பல நேரம் நாம் தேவனோடு முறுமுறுத்து விடுகிறோம். தேவனோடு ஆமென் அன்பு கூற இயலாமல் போகிறோம். ஆண்டவரை நேசிக்க முடியாமல் போகிறோம். அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியாமலும் போய்விடுகிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தன் ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை நமக்காக பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நாம் நினைத்தவர்களாய், ஹல்லேலூயா, என் மேல் அன்பு கூர்ந்து நான் நித்திய ஆக்கினைக்கு போகக்கூடாது என்பதற்காக, நான் நித்திய அழிவை நோக்கி போகக்கூடாது என்பதற்காக என் தேவன் என் மேல் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாக்கினார். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் ஆழம், அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்கிறார், அதனால் ருசித்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அவர் நம்மை விடுவித்தார், ஆகவே நாம் அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லலாம். நல்லது. ஆனால் இது மட்டுமல்ல, இதெல்லாம் இந்த ஆமேன் விடுதலை, மீண்டும் நெருக்கடி வரலாம், மீண்டும் பலவீனம் வரலாம், மீண்டும் பிரச்சனை வரலாம். ஆனால் நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு இருக்கும் ஆமே பரலோகத்தில் வாசம் பண்ணும் இவ்வுலக பாடுகளை மறந்து, இவ்வுலக பாடுகளை ஆமே முடித்து நித்தியமான இந்த தேவனிடத்தில் இருக்கத்தக்கதாய் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறது தான் தம்முடைய ஜீவனை நமக்காக கிறிஸ்து சிலுவையில் பலியாகி கொடுத்தார். அந்த அன்பை ஆமே ருசித்தவர்களாய் கிறிஸ்துவை நேசிப்போம், அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம், அவரிடத்தில் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்தவரிடம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, கிறிஸ்துவின் அந்த சிலுவை ஆமை தம்மை ஒப்பு கொடுத்த சிலுவையில் மரணத்தை ஒப்பு கொடுத்த அந்த தெய்வ அன்பை ருசித்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் யார் யார் இன்னும் அந்த சிலுவையில் கிறிஸ்துவின் ஆமை ஜீவன் கொடுத்த அந்த அன்பை ருசிக்காமல் இருக்கிறார்களோ, உணர முடியாமல் ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவனுடைய அன்பு இன்னதென்று அறிகிற அந்த தெய்வீக அன்பை ஆமை விதைத்தருள்வீராக. அவர்கள் முளைத்து எழும்பி கிறிஸ்துவை நேசிக்கிற ஆமை கிறிஸ்துவின் வழியில் நடக்கத்தக்கதாய், கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. நித்தியமான வீடுகளில் சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படி தேவனை நேசிக்கிற தேவ வழிகளில் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக்குள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய அன்பை ருசித்துக் கொள்வோம், அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.